வனிதா விஜயகுமார் அண்ட் ஜோவிகா விஜயகுமாரோட ப்ரொடக்ஷன்ல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ராபர்ட் மாஸ்டர், வனிதா விஜயகுமார், ஷக்கீலா, நிறைய பேர், ஜோவிகா விஜயகுமார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. வனிதா விஜயகுமார் என்ன சொல்றாங்கன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆனா அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் வந்தாரை மட்டுமே வாழ வைக்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் குடுங்க அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் வந்து அவங்களோட ஆதங்கத்த தெரிவிக்கிறாங்க. இவங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் வந்து டைரக்ட் பண்ணி ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. கொஞ்சம் கம்மியானதுதான் எடுத்திருக்கோம். இதுல நஷ்டம் வருமா, லாஸ் வருமா அப்படிங்கறத பத்தி நான் பெருசா கவலைப்படல. பட் நீங்கலாம் போயிட்டு கண்டிப்பா படத்த பாருங்க. ஒன்ஸ் படத்த பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க. நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு சொல்லுங்க. நாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இவ்ளோ ஒரு குரூப்பா சேர்ந்து நாங்க எடுத்திருக்கோம். கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய படங்கள் வந்துச்சுன்னா வந்து அதுக்கு வந்து ஓப்பனிங் குடுக்குறீங்க. எங்கள மாரி நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இது. ஃபர்ஸ்ட்டா எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஜஸ்ட் நீங்க போய் பார்த்துட்டு, அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஏன்னா நாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கு வேர்ல்ட் வைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜூலை 11th. அதாவது இன்னைக்கு. கண்டிப்பா வந்து நீங்க பார்த்துட்டு அதோட கமெண்ட்ஸ் நான் தப்பா பண்ணியிருக்கேனா, ரைட்டா பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்த பார்த்துட்டு, இன்னைக்கு படத்த பார்த்துட்டு நெறைய மக்கள் கிட்ட பப்ளிக் ரிவ்யூ கேட்பாங்கல்ல. அப்படி கேட்கும்போது கேட்டேன். அத்தன பேரும் சொன்ன ஒரே பதில் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஜாலியான படம். ஃபிரெண்ட்ஸோட பார்க்கலாம் போயிட்டு. குழந்தைங்க மட்டும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அபவ் 40 ஏஜ்ல உள்ளவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வேணும்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி. பட் எதார்த்தத்த எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப புடிச்சிருந்து. நல்லா பசங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சொல்ல என்னன்னா, ஃபிரெண்ட்ஸோட வந்து பார்த்தாச்சுன்னா, ஸ்டார்ட் டூ எண்ட் வந்து கலகலப்பா ஜாலியா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே வந்து எல்லாருமே சொன்னக்கூடிய ஒரே இது பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம், பார்க்கலாம், பார்க்கலாம். அது தப்பா வந்து இது வந்து நடைமுறையா சொல்லியிருக்காங்களே தவிர, வேற எந்த இதுவும் தப்பா எதுவுமே அவங்க சொல்லல அப்படிங்கிற மாரி வனிதா விஜயகுமார வச்சு பெருமையா தான் பேசியிருக்காங்க. வனிதா விஜயகுமாருக்கு வந்து ரொம்ப பயம். ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம வந்து நம்ம பேர எடுத்தாலே பயங்கர கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கும். நம்ம படத்த வந்து பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து அவங்க வந்து ஸ்டோரீஸ் எழுதியிருக்கோம். நம்ம ட்ரை எழுதியிருக்கோம். அத வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து, பார்த்து பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கிறது வந்து அவங்களோட பயம். ஆஸ் அ டைரக்டரா வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த பயம் இருக்க தான் செய்யும். நீங்க கண்டிப்பா கவலையே பட வேண்டாம் அக்கா. உங்களோட படத்துக்கு வந்து பப்ளிக் ரிவ்யூ கேட்கும்போது அத்தன பேரும் சொன்ன பதில் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம். மோசமா இல்ல. பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம்ன்னு சொன்ன ஒரே ஒரு பதில் தான். சோ நீங்க கண்டிப்பா பயப்பட வேண்டாம். உங்க படம் வந்து நீங்க எடுத்த பட்ஜெட்ட விட உங்களுக்கு வந்து லாபத்த அள்ளி தரும் அப்படிங்கிறது வந்து என்னோட இது. கண்டிப்பா எல்லாருமே பார்த்துட்டு இன்னும் நல்ல கமெண்ட்ஸ் குடுப்பாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். இவங்க இதுக்கு படம் வந்து ஓடுமா, ஓடாதாங்கிற பயத்துல வனிதா விஜயகுமார் யூடியூப் சேனல்ல வந்து ஆஃபர்லாம் குடுத்திருந்தாங்க. இத ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு வந்து டிக்கெட் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெறைய ஆஃபர் குடுத்திருந்தாங்க. ஏன்னா ஒரு பயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது என்னதான் ஒரு நல்ல இவன் யூடியூப் எடுத்தாக்கலயுமே இப்ப எடுத்தாச்சுலாம் பாருங்க. நல்ல கன்டென்ட் போடுவாங்க. வியூஸே போகாது. ஒண்ணுமே இல்லாத சப்புன்னு ஒரு கன்டென்ட் போடுவாங்க. அவ்ளோ வியூஸ் அள்ளிட்டு போகும். சோ அது வந்து நமக்கு ஒரிஜினல் உண்மையான கன்டென்ட் எடுத்து உண்மையா போடுறவங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த வேதனை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு போடுறோமே! நமக்கு யாரும் வந்து அட்லீஸ்ட் வந்து யூடியூப் வந்து கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்டாச்சும் பண்ணலாமே! அப்படின்னு நான் பல தடவ யோசிச்சிருக்கேன். அதே மாரி தான் சேம் ஃபீலிங். கண்டிப்பா வந்து உங்களோட படத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. கிடைக்கும். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வந்து படங்கள் நல்லா ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குக்கா. ஸோ டோன்ட் ஃபீல் உங்க பொண்ண வந்து நீங்க நெனச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய நடிகையா நீங்க கொண்டு வாங்க. வரலாம்.